Hello friends, welcome to Crafting with Tiny World channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஆர்ட் சப்ளைஸோட பார்ட் 2 வீடியோ தான். ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளூ ஷெல்ஃப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த ப்ளூ ஷெல்ஃபில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ரேக்காக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு லேப்டாப் பேட் இருக்குது. ஸோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும் அதை வந்து அது மேலே வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு மிக்ஸ் அண்ட் மீடியா ஒர்க். ஸோ இது வந்து இன்னும் ஃபினிஷிங் பண்ணல, ஸோ அதனால் மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேபி எலிஃபண்ட் ஒர்க்கு. இது வெல்கம் பிளேட்டாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃபினிஷிங் முடிக்காதனால அப்படியே இங்கே மேலே வச்சுருக்கேன். ஸோ எதை ஒர்க் பண்ணுறனோ அதை மேலே வச்சுருப்பேன். இதுக்கு மேலே தான் இது வந்து லேப்டாப் பேடாகவும் யூஸ் பண்ணலாம், ரைட்டிங் பேடாகவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடில் போர்டுமாக இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி குஷன்மாக இருக்குது. இது வந்து ஒரு ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளன் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து த்ரெட் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன், உள்ளன் த்ரெட்லாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன உள்ளே வச்சுருக்கோன்றது ஈஸியாக வந்து தெரியும். இந்த எல்லோ மட்டும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாடலு. ஸோ மற்ற எல்லாமே நார்மல் உள்ளன் த்ரெட் தான். இதெல்லாம் தான் என்னோடய உள்ளன் கலெக்ஷன். ஸோ உள் வச்சு என்னென்ன கிராஃப்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை உள்ளன் பாக்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிங் ரேப்பர் தான். ஸோ இதை நான் ஆர்ட் ஒர்க் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போலாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வெளியே போக முடியாதனால டர்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஆர்ட் ஒர்க் சீல் பண்ண இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபாயில், க்ளே ஒர்க்கில் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே தான். இந்த ட்ரேயில் மோஸ்ட் ரீசன்ட் ஒர்க்லாம் இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து கிளிங் ரேப்பரில் ரேப் பண்ணிட்டு இந்த மண்டலாவை வந்து ஹேங் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அதேமாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் வந்து வார்னிஷ் பண்ணணும். இந்த ஃபிஷ் பிளேட் வந்து வார்னிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக அப்படியே இருக்குது. ஸோ வார்னிஷ் பண்ணிட்டு அதை தான் இருக்கிற இடத்துல வச்சுருவேன். ஸோ மோஸ்ட் ரீசன்ட் ஒர்க்லாம் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருவேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணி எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுருவேன். இப்போ இந்த ஷெல்ஃபோட ஓவர்வியூ காட்டுறேன், அப்புறமா ஒரு ஷெல்ஃபாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஷெல்ஃப் நான் முன்னாடியே சொன்னமே அமேசானில் தான் வாங்கினேன், ஒரு 4 months பேக் தான் வாங்கினேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் நிறையா வெயிட் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கேன். கீழ் ஷெல்ஃபில் மட்டும் மேக்ஸிமம் வெயிட்டாக வச்சுருக்கேன். ஸோ மோல்டட் ஃபுல் பாக்ஸ் இருக்குது. அதுமாதிரி போஸ்டர் கலர்லாம் 25 கலர்ஸ் இருக்குது. அந்த ப்ளூ ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ எல்லா பெயிண்ட்டு எல்லாமே தான் வைக்கிறேன். நான் ரெகுலர் யூஸ் பண்ணுற மெஜாரிட்டியான ஆர்ட் சப்ளைஸை வந்து நான் இப்போ இதில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கப்போ அது ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி அதில் தேவையான பொருளை மட்டும் தான் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஷெல்ஃப் பெருசாக இருந்தாலும் நிறையா விஷயம் தூக்கி உள்ளே போட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து லிமிட்டடாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்கனால ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் குட்டி பசங்க அப்படிலாம் இருக்காங்க, நியூ பார்ன் பேபிஸ்க்காக இருக்காங்கன்னா கூட நீங்கள் அவங்க வந்து வார்ட்ரோபாக யூஸ் பண்ணலாம் இதை. அதேமாதிரி புக் ஷெல்ஃபாகவும் பசங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக தான் இருக்குது. ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட் தான், வர்த்தான ப்ராடக்ட், ரேட்டுக்கு ஏற்ற வர்த் இது. அதேமாதிரி வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த பைப்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை லேமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளாஸியாக இருக்குது. ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், அதில் நான் எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் போர்டெலாம் கூட நான் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து சோப்லாம் வச்சுருக்கேன். சோப்பில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 சோப்பு இருக்கப்போ எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மோல்டட் பாக்ஸு, அப்புறமா இட்ஸி பிட்ஸியோட ஆர்ட் சப்ளைஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாமே பாட்டில்லாம் ஹெவியாக தான் இருக்கும்.
ஸோ ஓவரால் ஷெல்ஃபோட லுக்கு இப்படி தான் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வேணுன்னா கூட கழட்டி 4 ஷெல்ஃபாக கூட எப்படி வேணுமோ உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு செட் ஆகும்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேக்கில் இருக்க எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றுனா பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பைகிராஸ் பிளேட்டு, டிஸ்போசபிள் பிளேட் தான். இதை வச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி வால் டெக்கோர் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ட்டோட கேன்வாஸ் பேட் ஷீட்ஸ் தான். நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸு 10 ஷீட்ஸ் வர கேன்வாஸ் பேட் தான் வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா காட்டன் ஷீட்ஸ் தான். நான் வந்து பேசிக்காக ரஃப் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டென்சில் கலெக்ஷன் தான். ஸோ வாங்க ஸ்டென்சில் எல்லாம் என்னென்ன ஸ்டென்சில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பேக்கேஜில் வந்து ஸ்டென்சில், ஸோ அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரில் 199 கிட்டில் வந்து ஸ்டென்சில் தான். இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டென்சில் வந்துச்சு. எனக்கு வந்து டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா புத்தா, ஹம்சா ஹேண்டு, அப்புறம் கணேஷா டிசைன் தான். இது வந்து ஒன்ஸ் யூஸ் ஸ்டென்சில் தான், மல்டிபிள் டைம்லாம் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டலா ஸ்டென்சில். இது வந்து மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஷீட்டில் வந்து ஸ்டென்சில் தான். ஸோ அது எல்லாமே மண்டலா டிசைன்ஸில் வாங்கினேன். இது ரவுண்டாக கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஃபைன் ஆர்ட்டோடைய கேன்வாஸ் போர்ட் தான். ஸோ கேன்வாஸ் போர்ட் மோஸ்ட்லி நான் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x10. இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. இது வந்து சின்ன கேன்வாஸ் சைஸ் போர்ட். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 6x8. இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது கலரிங் புக் தான். ஆக்சுவலி லாக்டவுன் அப்போ ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கப்போ கலர் பண்ணலான்னு சொல்லி இந்த கலரிங் புக் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க கலர் பண்ணுறதுல இது வந்து அடல்ட்டோட கலரிங் புக். இதில் வந்து செட் ஆஃப் 4 வருது. நான் கலர் அடிச்சுட்டு திரும்பி அதேமாதிரி பேக் பண்ணிடுவேன், அதனால் அது அப்படியே பேக்கேஜ்லேயே இருக்குது. நான் இது கலர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் காட்டுறேன். ஃப்ளிப் த்ரூவில் 4 புக்கு வருது. அதில் வந்து எனக்கு மண்டலா டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நம்மளாக வரைஞ்சி கலர் பண்ணுறதோட ஏற்கனவே வரைஞ்சிருக்கதை அழகாக கலர் பண்ணுறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்குது, ரொம்ப ரிலீஃபாகவும் இருக்குது. இந்த 4 செட் ஆஃப் புக்கில் பார்த்திங்கன்னா அனிமல் வேர்ல்டு, ஃப்ளவரு, சீ வேர்ல்டு, மண்டலான்னு சொல்லி 4 டிசைன் வருது. இது வந்து கிளாஸ்மேட்டோட ட்ராயிங் புக். இது வந்து செட் ஆஃப் 4 வரும். நான் ஒரு மீடியமுக்கு ஒரு புக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு புக் வந்து இன்னொரு ஷெல்ஃபில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் ஷீட்ஸ் தான். நான் வாட்டர் கலர் ஷீட்ஸ் வந்து ஆனந்தா ஸ்டேஷனில் தான் வாங்குவேன். நான் யூஸ் பண்ணுற வாட்டர் கலர் ஷீட்ஸ் வந்து கோல்டு ப்ரெஸ்டு. அப்புறமா வந்து அதோட GSM பார்த்திங்கன்னா 300. இதில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஷீட்ஸ் வரும், 199 rupees. நான் ஃபர்ஸ்ட் பேக் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்து. ஸோ செகண்ட் தடவையும் நான் கோல்டு ப்ரெஸ் ஷீட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபைன் ஆர்ட்டோட கேன்வாஸ் போர்டு தான். இது கொஞ்சம் பெரிய சைஸான கேன்வாஸ் போர்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. சைஸ் வந்து 10x12. ஸோ 10x12 வந்து 100 rupees. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்டில் வர கேன்வாஸ் பேட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300. இதில் 10 ஷீட்ஸ் வரும். ஒரு ஷீட் அப்போ 30 rupees காஸ்ட் ஆகுது உங்களுக்கு. இது வந்து கார்ட்போர்டில் ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் பேஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த ஷெல்ஃபை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷெல்ஃபை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரேக்கில் வச்சுருந்த வேரியஸ் கலர் மீடியம்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமலோட வேக்ஸ் கிரையான் தான் இருக்குது. இது வந்து என்னோடய நீஸ் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தா. அவள் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுதான். ஸோ அதனால் எனக்கு யூஸ் பண்ணவே மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees. இதில் நான் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளூ கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த கலரையும் யூஸ் பண்ணல, அப்படியே புதுசாகவே இருக்குது. ஸோ இந்த வேக்ஸ் கிரையான் பார்த்தீங்கன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நான் டாக்ஸிக்கு அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் 12 கலர்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேமலோட ஆர்டிஸ்ட் அக்ரிலிக் கலர்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 310 rupees. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளே என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த 12 கலர்ஸு. இதில் இருக்க எல்லா அக்ரிலிக் கலர்ஸுமே 9 ml டியூபு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோம்ஸோட ஜம்போ கிரையான்ஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees ஆகுது. இதில் வந்து 24 கலர்ஸ் இருக்குது, ப்ளஸ் கோல்டு அண்ட் சில்வர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஷார்ப்னர் வருது. இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பிடிச்சி கலர் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கலர் ஷேட் ஆப்ஷனும் லைட் கலர், டார்க் கலர், கோல்டு, சில்வரு, ஸ்கின் கலர்லாம் இருக்கனால ஷேடு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அதேமாதிரி கலர் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கெட்ச் பென் கலெக்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேபர் கேஸ்டலோட கனெக்டர் ஸ்கெட்ச் பென்னு. இதில் 25 கலர்ஸ் வந்து வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 rupees. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த 25 கலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோம்ஸோட ஆயில் பேஸ்டல்ஸ் தான். ஸோ இத்தனை நாள் நான் கேமலினோட ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக டோம்ஸில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 rupees. இதில் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென்னும் வருது, அதேமாதிரி ஒரு ஸ்க்ராச்சிங் டூலும் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராப்பரான பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் பேஸ்டல் தான். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கேமலோட ஆர்டிஸ்டின் சாஃப்ட் பேஸ்டல் தான். இதில் பார்த்திங்கன்னா 36 கலர்ஸ் வருது. க்ளே ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இதுதான் ஷேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேமலோட ஆயில் பேஸ்டல். இதை வந்து கிட்டத்தட்ட நான் 7 இயர்ஸாக வச்சுருக்கேன். இது ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. பட் வந்து டோம்ஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக இப்போ டோம்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதேமாதிரி கலர் பிளெண்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்குது டோம்ஸு. இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து 2014 வாங்கியிருக்கேன். அப்போ இதோட ப்ரைஸ் வந்து 160 rupees தான். இன்டீரியர் டிசைனிங்கில் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸ்லாம் ஆயில் பேஸ்ட் வச்சு கலர் பிளெண்டிங் பண்ணோம். அதுக்காக நான் நேரத்தில் இது வாங்கினது தான் இது. எப்போவுமே வந்து நிறையா கலர்ஸ் இருக்கிற மாதிரி செட்டு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஷேட்ஸ் வந்து ரேஞ்சஸ் நிறையா அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃபேபர் கேஸ்டலோட ஆர்டிஸ்ட் வாட்டர் கலரிங்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 18 கலர்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினராக இருந்தீங்கன்னா எப்போவுமே கேக் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெட்ரு. கொஞ்சம் பழகிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டியூப்ஸ் வாட்டர் கலர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வாட்டர் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா டியூப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 375 rupees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபெவிக்ரோலோட ஆர்டிஸ்ட் ரேஞ்ச் அக்ரிலிக் கலர்ஸ் தான். இதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ராடக்ட் ரிவ்யூ அன்பாக்சிங்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். எங்கிட்ட இருக்க கலர் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் மீடியமில் இருக்க எல்லா கலெக்ஷனையும் பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பர்டிகுலரான ஐட்டம் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் இருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூரிக்கட்டை வச்சுருக்கேன், அப்புறமா ஒரு ராடுமே ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து க்ளே டவ் வேலை செய்கிறப்பெல்லாம் அதெல்லாம் வந்து மாவு ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டீல் ஸ்கேல் இருக்குது. இந்த பர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா செல்லோ டேப்பு 2way டேப்பில் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப்பு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 2way டேப்பு. இதில் பார்த்திங்கன்னா கிளிட்டர் டேப்பு, நார்மல் டேப், வாஷி டேப்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இது ஸ்காட்ச் டேப். நெக்ஸ்ட் இது பிளாக் கலர் எலக்ட்ரிக்கல் டேப், அது ஒரு கிளிட்டர் டேப், க்ரீன் கலர் கிளிட்டர் டேப். இது பார்த்திங்கன்னா டேகி டேப். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இது நீங்கள் என்ன சர்ஃபேஸில் போடணுமோ அதில் போட்டு ரப் பண்ணிங்கன்னா அதில் க்ளூ வந்து அடிசிவ் ஆகிடும். இதோட ப்ரைஸ் வந்து 184 rupees. ஸோ டிபெண்டிங் அப்போ இந்த திக்னஸ் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். நான் வாலில் ஒட்டி இந்த ட்ராயிங்ஸ்க்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேப்பரில் ஒட்டிட்டு அதை ரப் பண்ணிவிட்டு பீல் பண்ணிங்கன்னா அடிசிவ் வந்து பேப்பரில் ஒட்டிக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம். இது ஒரு குட்டியான கிளிட்டர் டேப் தான், சில்வர் கலரில் இருக்குது. ஸோ நம்ம டேப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஜிப்லாக் பவுச்சு, பால்ட்ரி பேகு, அப்புறம் ஃபாயில் ஷீட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் ரேப்பர் அதெல்லாமே இந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது க்ளே பாக்ஸ் தான். ஸோ இதில் ஏர்ட்ரைட் க்ளேலாம் இருக்கனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் டூல்ஸு, மோல்ட்ஸு, க்ளே ரிலேட்டடான திங்ஸ்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாடலிங் டூல் செட்டில் வந்த க்ளே டூல் செட்ஸ் தான். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே பேக்கேஜ்லேயே வச்சுருக்கேன். எப்போவுமே நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பி அந்த பேக்கேஜ்லேயே ரீட்டைன் பண்ணிடுவேன். ஏன்னா புதுசாக இருக்கப்போ பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குன்றதுனால. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வர குக்கி கட்டர். ஸோ சர்க்கிள் ஷேப், டெடிபேர் ஷேப், எலிஃபேண்ட் ஷேப், ஹார்ட் ஷேப்லலாம் குக்கி கட்டர் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைட் வெயிட் ஏர்ட்ரைட் க்ளே. இது வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனரி ஷாப்பில் தான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டூல் செட் வேறு வந்திருந்தது. இதை வச்சு நான் ஒரு குட்டி கேக் செஞ்சேன். அதோட இமேஜை மேலே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப க்ளே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா க்ளே வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிறது என்னோடய ஏர்ட்ரை க்ளே தான். ஸோ இது பாதி யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ஸ் இது ஏர்ட்ரை க்ளே அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஒரு கவரு, அப்புறம் ஒரு கிளிங் ரேப்பர் போட்டு இது பண்ணி சீல் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட்டிவ் பேண்டோட ஒயிட் கலர் ஏர்ட்ரை க்ளே தான். இது ஒரு மோல்டு. நீங்கள் கேக் டெக்கரேஷனோ ஒரு க்ளே மாடலிங்கோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை அமேசானில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இந்த பிளஞ்சரில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன், பட்டர்ஃப்ளை டிசைன், ஃப்ளவர் டிசைன்லாம் இருக்குது. ஃப்ளவர்ஸ் வேரியஸ் சைஸஸ்லேயும் இருக்குது. செட்டில் பார்த்தீங்கன்னா 46 பீசஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து க்ளே டூல்ஸும் 14 பீசஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் தரேன்.
இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் மோல்டிட்டில் செஞ்ச குட்டி குட்டி பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு டெடி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஸ்ட்ரிப்பாக வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஓல்ட் போட்டு. ஸோ ஒன்ஸ் இதை கலர் பண்ணி அரேஞ்ச் பண்ணால் ஜுவல்லரியாக மேக் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேமரா, மினியேச்சர் கேமரா செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி டெடி இருக்குது. ஸோ இந்த கேமரா வந்து கீச்செயின் போடுறதுக்காக ஐபின் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் கீச்செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மோல்டிட்டில் தான் செஞ்சேன். இது வந்து டெமோ பீஸ்க்காக செஞ்ச டெடி. ஸோ அதை வந்து சும்மா பத்திரமா ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃபினிஷ் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயும் அகெயின் மோல்டிட்டில் செஞ்ச குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் இயரிங்ஸ் ஒன்று இருக்குது. இது மோல்டிட்டில் தான் செஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து குட்டி ஸ்டட் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதேமாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா குட்டி டோனட் ஷேப்பில் குட்டி குட்டி பீட்ஸ், ஓவல் பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ்லாம் மோல்டிட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீட்ஸை மொத்தமாக செஞ்சு வச்சுருவேன். அப்போ ஜுவல்லரி கம்போஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா குட்டியான டைனி எக் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பாலிமர் கிளேயில் செஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் வரைக்கும் இதில் போட்டு டிவைடர் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதெல்லாம் பெண்டன்ட் செய்கிறதுக்காக குட்டி குட்டி டாலர்ஸ் செஞ்சு அதுக்கு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக ஒன்ஸ் இதை பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறமா ஒர்க் பண்ணுறப்ப எல்லாமே கம்போசிஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஜுவல்லரியாக மேக் பண்ணிடலாம். ஸோ நான் எனக்கு தேவையான சர்க்கிள் ஷேப், ஓவல் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் பெண்டன்ட் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் டிஃபால்ட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது டிமார்ட்டில் வாங்கின கிறிஸ்டல் பிள்ளையார் தான். ஸோ இந்த பிள்ளையார் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் மாதிரி இருந்தார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து என்னோடய ஒர்க்கிங் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் தான். ஸோ இது வந்து மோல்டிட்டில் வச்சு செஞ்சோம் இல்லையா, மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ அந்த மேக்னெட் தான். ஸோ எல்லாத்தையும் குயிக்காக உள்ளே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே க்ளே டூல்ஸ் பற்றி க்ளேஸ் நான் வச்சுருக்க கலெக்ஷன் பார்த்துட்டோம். குயிக்காக நான் வந்து டேப்ஸையும் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரேக்கில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேவர் கேஸ்டலோட போஸ்டர் கலர்ஸ் தான். இதில் வந்து 6 கலர்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைமரி கலர்ஸ் இருக்குது, அப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமில் மல்லிகை கடையில் இது இருந்தது. ஸோ அப்போ வந்து பெயிண்ட்லாம் அவ்வளோ கிடைக்காதனால அப்போ வாங்கினது இது. ஸோ இது நான் நல்லாவே யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன். பட் ஆனால் சென்டிமெண்ட்டாக வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 rupees. இதில் உங்களுக்கு 6 கலர்ஸ் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேமலோட வாட்டர் கலர் கேக்ஸ் தான், ஸ்டூடெண்ட் வெர்ஷன். கண்டிப்பாக இது ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டோம் எல்லாருமே. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 கலர்ஸ் வரும். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து 70 rupees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு போஸ்டர் கலர் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து கேமலினோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் போஸ்டர் கலர்ஸு. இதில் 20 ஷேட்ஸ் வந்து வரும். இதோட ப்ரைஸ் வந்து 490 rupees. கண்டிப்பாக இது ரொம்ப ஒர்த்தான போஸ்டர் கலர்ஸ்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா என்னோடய வாலில் ஒட்டி இந்த கார்ட்டூன் இமேஜஸ்லாம். ஸோ அது எல்லாமே நான் இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே. ஸோ உங்களுக்கு நான் ஷேட்ஸ் வந்து உள்ளே காட்டுறேன். இதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் காலியாகவே ஆகிடுச்சு. இதை வச்சு நான் நிறைய என்னோடய ஃபேவரட்டான ஆர்ட் ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கனால இந்த செட்டை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் ரவுண்ட் ப்ரஷ்ஷும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒரு கோல்டன் கலரும் இருக்கும். இதில் கொடுத்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். பட் ஃப்ளாட் ப்ரஷ் மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா. குயிக்காக இந்த செட்டில் வர 20 கலர்ஸ் ஷேட்ஸையுமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 20 ஷேட்ஸ் தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து நான் 490 rupees சொன்னேன். இது நான் 2019 பர்ச்சேஸ் பண்ணது. சப்போஸ் இப்போ ரேட் எதாவது அப்டேட் ஆகிருந்ததுன்னா நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கலர் மிக்சிங் பேலட். இது வந்து கிட்னி ஷேப்பில் இருக்க பிளாஸ்டிக் பேலட் தான். ஸோ இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் டைனி வேர்ல்டோட உட்டன் நேம் பிளேட்டை நான் செஞ்சுருக்கேன். அந்த இமேஜை காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவைடர் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேக்கில் நான் வந்து உடன் பட்டன்ஸ் பெரிய சைஸில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில்வர் ஸ்ட்ரிங் குட்டி குட்டி டைனி பீட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் த்ரெட்டு நீடெல்லாம் இருக்குது. அப்புறம் கோல்டன் மெட்டல் ஒயர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிரர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ரவுண்ட் மிரர்ஸ்லாம் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் ரோசஸ் செஞ்சு வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கூகுளி ஐஸ் தான் வச்சுருக்கேன். கூகுளி ஐஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இதில் டிவைடரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கீச்செயின் ரிங்ஸ் தான். ஸோ கீச்செயின் மேக்கிங் பண்ணுறப்ப ரிங்ஸுக்கு இதில் வந்து பிளாக் கலர் சமைக்கி வச்சுருக்கேன். ஸோ ஐக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் இது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்டல், க்ரீன் கிறிஸ்டல்.
இது வந்து ஃப்ளாட் ரவுண்ட் சமிக்கி. ஸோ குட்டி குட்டி பீட்ஸ் அண்ட் சமிக்கி இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூபி ரோப் இருக்குது. அப்புறம் குட்டி பீட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லேஸ் அண்ட் ப்ளூ கலர் பிகாக் ப்ளூ அண்ட் கோல்டில் வர த்ரெட்டு தான். ஸோ இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் வந்து ஃபேன்சியாக ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், டிவைடர் பாக்ஸை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரௌன் ஆர்கனைசர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜும்கா மோல்டு தான். ஸோ இது குவெல்லிங்க்கும் க்ளே மாடலிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் கலர் கேக்ஸ் தான். அந்த டைனி பிளேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வாட்டர் கலர் கேக்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூ ட்ராப்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ பிளெயின் ஐஸ்கிரீம் ஸ்டிக், கலர்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூகன். ஸோ நான் வச்சுருக்க வந்து ப்ளக்கில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான க்ளூகன். ஆனால் இப்போல்லாம் வந்து பட்டன் சிஸ்டம் க்ளூகனே வர ஆரம்பிச்சிருச்சு, எலக்ட்ரிசிட்டியில் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரியே. இது வந்து பார்த்திங்கன்னா குவெல்லிங்க்கு யூஸ் பண்ணுறக்கும் அதேமாதிரி டெக்ஸ்டரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மல் டார்ச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து அகெயின் ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான், ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஹூக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் 30 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூகனில் யூஸ் பண்ணுற க்ளூ ஸ்டிக்ஸ் தான். இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 5 ஸ்டிக்ஸ் வருது. இது வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 49 rupees தான். இந்த குவில்லிங் ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா 0.8 mm குவில்லிங் ஸ்ட்ரிப் தான். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து குவெல்லிங் நீடில் போட்டு வச்சுருக்கேன். மீதி இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடன் ஸ்டிக்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க ஸ்டிக்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாண்ட் மாட்டேயோட ஸ்டென்சில் ப்ரஷ் தான். இப்போதைக்கு நான் ஏற்கனவே வாங்கின ஸ்டென்சில் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக்கேஜை அப்படியே பிரிக்காமல் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸை நம்ம குயிக்காக பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ பேஸ்கெட்டில் இருக்கிறத பார்ப்போம். இது வந்து ஆன்கோயிங் ஒர்க்கில் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதை இந்த பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து டோக்ரா ஆர்ட்காக ஒரு அவுல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது அப்படியே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்னும் கலரிங் முடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கார்டு, அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் மோல்டிட்டில் ஒர்க் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பர்கர் செஞ்சுருக்கேன், பெயிண்டிங் பண்ணணும். ஸோ பெயிண்ட் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வந்து ஒர்க்கிங் பண்ணுறத இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருப்பேன். 4th ஷெல்ஃபில் இருக்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷெல்ஃபை பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபெவிக்ரலோட கிளாஸ் கலர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரலோட மோல்டட். இது வந்து எப்போவுமே நான் பாக்ஸாக வாங்குவேன் ஒர்க் ஷாப்லாம் எடுக்கிறனால. இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பேக்கெட். இது வந்து ஒரு எபாக்சி காம்பவுண்ட் க்ளே தான். இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. பாக்ஸாக வாங்கினா பாக்ஸில் 16 பேக்கெட்ஸ் உங்களுக்கு வரும். யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் ஷாப் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரலோட 3D அவுட்லைனர். இது வந்து நிறைய ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த 3D அவுட்லைனர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 rupees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளூ ஆர்கனைசர் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்க திங்ஸ் தான். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது காட்டுறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக சமிக்கி, பீட்ஸு, கிறிஸ்டல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒன்று நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பீட்ஸ் தான், எல்லாமே ஜிப்லாக் பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பேக்ட்ராப்காக யூஸ் பண்ணுற கிறிஸ்டலும் பீட்ஸும் தான் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா க்ரீம் கலரில் வர பேர்ல் தான். ஸோ ஜிப்லாக் பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கலர்ஸையும். ஸோ ஈஸியாக எடுக்க வசதியாக இருக்குன்றதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் தான். இது நான் பைண்டர் கிளிப் போட்டு அந்த கவர் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரவுண்ட் ஸ்டோனில் வந்து ரெட் கலர், அப்புறம் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். இது வந்து ரைஸ் ஸ்டோனில் ப்ளூ. இது ரெயின்போ ஸ்டோன் மாதிரி வர திலகம் ஷேப்பில் வர ரெயின்போ ஸ்டோன். இது அகெயின் டாட்டில் வர கோல்ட் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே சாரீ ப்ளவுஸ் கடையில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேர்ல் தான். இது வந்து டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வீடியோ பேக்ட்ராப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினது தான். ஸோ இதுமாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசர் பாக்ஸ்லாம் அங்கே தான் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைமோட பாக்ஸ் தான். இதில் நான் வந்து கிறிஸ்டல் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ளூ கிறிஸ்டலையும் ஒயிட் கிறிஸ்டலையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்க்ரோ டேப் தான். வெல்க்ரோ டேப்பில் 2 சைடு வரும் இல்லையா, அந்த 2 சைடு வர பெல்ட்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ரிப்பன் அண்ட் க்ரீன் கலர் டேப். இந்த க்ரீன் கலர் வந்து ஸ்டெம் போர்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் ரிப்பன். அடுத்து காஜ் வயர் ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளிட்டர் பவுடர் எல்லோ கலரில் இருக்குது. இது நெயில் ஆர்ட்காக வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலர் கிளிட்டர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஸ்கை ப்ளூ ஷேடில் இருக்குது. அடுத்து இந்த 3 டியூப் பார்த்திங்கன்னா கிளிட்டர் டியூப்ஸ் தான். இது வந்து சில்வர், பிங்க்கு, க்ரீன் அண்ட் நடுவில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்டார் ஷேப் சமிக்கி தான். ஸோ இது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சுகர் பீட்ஸ். ஸோ ஆரஞ்சு கலர் சுகர் பீட்ஸ் தான்.
ஸோ இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், சுகர் சைஸில் மைன்யூட்டான குட்டி டைனி பீட்ஸ் தான். அதில் கொஞ்சம் ஆரஞ்சு கிறிஸ்டல்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி டைனி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட் வந்து மோல்டட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் குயிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இயரிங்க்கு யூஸ் பண்ணுற பின்னும் அதுக்கு பின்னாடி இருக்க ஹூக்கும் தான். இதுவுமே அதே தான், சில்வர் கலரில் இருக்குது. அது கோல்டு ஃபஸ்ட் காமிச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐபின் வந்து ஜாயிண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது ஜுவல்லரி மேக்கிங்கில், கோல்டு கலரில் இருக்குது. இது வந்து ரிங்கு, அட்டாச்மெண்ட் ரிங்கு சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. வந்து இயரிங்க்கு யூஸ் பண்ணுற சில்வர் கலர் ஹூக்கு, அது கீழே சில்வர் கலர் ஐபின் இருக்குது. ஜுவல்லரி மேக்கிங் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர் 2 கலர்லேயுமே வரும். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து ஹோல்சேலில் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லேயும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, திலகம் ஷேப்பில் ப்ளூ கலரில். நெக்ஸ்ட்டு இந்த குட்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து குட்டியான ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்புறம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிரர்ஸும் அப்புறம் பீட்ஸும் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் குட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சுகர் பீட்ஸ் தான். இது வந்து எல்லோ கலரில் வர சுகர் பீட்ஸ். இது வந்து நம்ம நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான எல்லோ கிறிஸ்டல். ஸோ அதுவும் இது ஒரே கலர் இருக்கனால ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் அண்ட் கோல்டு கலரில் வர பீட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வர பீட்ஸு. அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட் அவுட்ஸு, டெம்ப்ளேட்ஸு, ஸ்டென்சில்லாம் நான் வந்து பேப்பரில் மேக் பண்ணது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் தான். இது பீகாக் க்ரீன் கலரில் வர ஸ்டோன். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து கிளிட்டர் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ பேக்கெட்டில் வர கோல்டன் கிளிட்டர் பவுடர். இது வந்து மேக்னெட் தான். ஸோ நான் மேக்னெட் வந்து 2 சைஸில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து குட்டி சைஸ் மேக்னெட், ஒன்று பெரிய சைஸ் மேக்னெட். இது வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த குட்டி சைஸ் மேக்னெட் வந்து 38 rupees. இந்த ஜிப்லாக் பவுச்சில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் செயின் தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க. எம்ப்ராய்டரி, ப்ளவுஸ் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் இது. இது ஒரு 4-5 ஷேடில் வச்சுருக்கேன் நான். இதில் அந்த ப்ளவுஸ் டிசைனிங் கடைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடையில் தான் வாங்கினது. இது மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ளவுஸ்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூட் ரோப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா லேஸ் மாதிரி, இது வந்து கோல்டன் பீட்ஸ் வச்ச லேஸ். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கர் அண்ட் பீட்ஸ் தான். இது வந்து ஒயிட் பேர்ல் ஸ்டிக்கர். இது வந்து மல்டிபிள் கலரில் வர ஸ்டோன்ஸ் தான். அப்புறம் ஒரு பொட்டட்டை வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸ்டோனு. அடுத்து இது பிளாக் கலர் ஸ்டோன். இதெல்லாம் குட்டி குட்டியாக பொம்மைலாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி பொட்டு தான் யூஸ் பண்ணி கண்ணு வைப்பேன். நீட்டாக ப்ரெசைஸ்டாக இருக்கும் இல்லையா, அதனால். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸி பிட்ஸியில் வாங்கின சாட்டன் கார்டு தான். இது ஜுவல்லரி மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 மீட்டர் வந்து வரும். இது நிறைய ஷேட்ஸில் இருக்குது. நான் வாங்கினது ப்ளூ கலர் ஷேட்ஸ். இப்போ கரண்ட்லி இட்ஸி பிட்ஸியில் ஆஃபர் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், இந்த பாக்ஸில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் இட்ஸி பிட்ஸிலேருந்து வாங்கின ஆர்ட் சப்ளைஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளூ ட்ரேயில் இருக்க ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாண்டேமார்ட்டோட அக்ரிலிக் ரிட்டார்டர். இது வந்து வார்னிஷ் மேட் ஃபினிஷில் வர்றது. இது வந்து லிட்டில் பேர்டியோட 1 ஸ்டெப் கிராக்கிள் மீடியம். இது கேமலினோட டெக்ஸ்சர் பேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் ஸ்கல்ப்சரில் யூஸ் பண்ணுற பாலன்ஸ் தான். ஸோ ஃப்ளவரில் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு 2-3 ஷேட்ஸில் வச்சுருக்கேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸோ. இது எல்லாமே ஸ்கல்ப்சர் பேஸ்ட் தான். ஸோ ஒரு 3-4 ஷேட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பேர்டியோட ஜெல் மீடியம் தான். ஸோ இதுவுமே ஸ்கல்ப்சர் பேஸ்ட் தான். இந்த ஷேட் நேம் பார்த்திங்கன்னா லாவெண்டர் மிஸ்ட். இட்ஸி பிட்ஸியில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப டைனி வேர்ல்ட் 5 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பில் வேலில் 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஜாரில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டைனி உடன் கிளிப்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே கலர் கிளிப்ஸ். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்கல்ப்சர் பேஸ்ட் தான், ஸ்னோ ஒயிட் ஷேட். இது ஒயிட் கலர் வாங்கிக்க, ஸோ தட் என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அக்ரிலிக்கோட சேர்த்து. ஸோ இது வந்து ஸ்னோ ஸ்ப்ரெட் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து லிட்டில் பேர்டியோட மிக்ஸ் அண்ட் மீடியா பேஸ்ட். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் மீடியம் தான். ஸோ ஏற்கனவே ஒரு ஜெல் மீடியம் காமிச்சு இல்லையா, அந்த ஜெல் மீடியம் வந்து மேட் ஃபினிஷ், இது வந்து க்ளாஸ் ஃபினிஷ். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே ஜெல் மீடியம் சேம் தான். பட் வந்து இது வந்து குட்டியானது வந்து க்ளாஸ் ஃபினிஷில் வாங்கியிருக்கேன், பெருசு வந்து மேட் ஃபினிஷில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஷேர் பேக்கில் வர குட்டி பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில் தான், ஸ்கிரிப்ட் ஸ்டென்சில். இதை வந்து வாஷ் பண்ணி இங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் டைம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சிப் போர்ட், ஸ்வீட் மெமரிஸ்ன்னு இருக்குது. ஸோ
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிகோபார் டிஷ்யூ இப்போ கடைசியாக ரீசெண்டான வந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து வாங்கின டிசைன் தான் இது. ஸோ இப்போ நான் கடைசியாக ரீசெண்டாக வாங்கின இட்ஸி பிட்ஸிலேருந்து வாங்கின ஆர்ட் சப்ளைஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னோட ஓல்டு இட்ஸி பிட்ஸி ஆர்ட் சப்ளைஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் காமிச்சிருக்க ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி டைனி வேர்ல்ட் 500 கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணி 5% டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பேக்குள்ளே இருக்க ஷீட்ஸ் தான். ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா நானே பிளாக் சார்ட்டில் ஹேண்ட்மேடாக பண்ணது. பிளாக் சார்ட்டை பண்ணி மெட்டாலிக் கலர்ஸ் கொடுத்து பிளாக் மார்க்கரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் ஷீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் கலர் ஷீட்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே நார்மல் ஆரிகாமி எதுக்குனாலும் யூஸ் பண்ணுற ஸ்க்ராப் புக் யூஸ் பண்ணுற கலர் ஷீட்ஸ் தான். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் அண்ட் கிளிட்டர் ஷீட்ஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஃபோம்லேயே வர கிளிட்டர் ஷீட்ஸ் தான். ஸோ இதில் 10 to 12 கலர்ஸ் இருக்கும். எல்லாமே பைண்டர் கிளிப் போட்டு ஜஸ்ட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஃபோம் ஷீட் வித்தவுட் கிளிட்டர்ஸ். ஸோ இந்த ஷீட்ஸ் எல்லாம் நான் இந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதேமாதிரி அடியில் பார்த்திங்கன்னா ஜூட் ஷீட் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் இருக்கிறதையும் இந்த ஷெல்ஃபில் இருக்கிறதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் ஷேப்பில் வர கிளாஸ் பிளேட் வச்சுருக்கேன். கிளாஸ் பிளேட் கொஞ்சம் ஹெவியாகவே தான் இருக்குது. இது நான் வீடியோ யூசேஜ்க்காக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் பிளாக் பிரிண்டிங்காக பண்ண பிளாக்ஸ் தான். இது வந்து பிக்காபூ மேக்னெட், இது மோல்டட்டில் பண்ணது தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கலரான ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப சூப்பரான எரேசர் தான் சொல்வேன். இது வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகும். இது எனக்கு என்னோடய பெரியம்மா வந்து ஒரு 4-5 இயர்ஸ் பேக் எனக்கு இதை கொடுத்தாங்க. இதில் வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது வந்து எரேசர் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து குட்டி குட்டியாக எரேசரும் எக்ஸ்ட்ரா எரேசரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எரேசர் காலியாச்சுன்னா அந்த ரீஃபில் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இது ஒரு பேட்டரியில் ஒர்க் ஆகிற எரேசர், ரொம்ப ப்ரிசைஸாக அழைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் கிளிப் ஒரு பேப்பர் கிளிப்புன்னு சொல்கிறது தான். இந்த பேப்பரில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளிப் தான் இதெல்லாம். குட்டி குட்டியாக க்ளேயில் செஞ்சதெல்லாம் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னும் நல்ல டீட்டெயில்டாக காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் கிளே, ஸ்கல்பி பிராண்டுது. இதுவும் பாலிமர் கிளே தான், நாரா பிராண்டோட பாலிமர் கிளே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாசில்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா க்ளேயில் பண்ண டெசர்ட் மினியேச்சர்ஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்ட்ரா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எம்ப்ளிஷ்மெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் கிறிஸ்டினா மேம் கிட்ட கற்றுக்கிட்டேன். இது வந்து க்ளேயில் எல்லாமே செஞ்சு மினியேச்சர்ஸ் தான். இதை மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கீ செயினாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பீசஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே அது வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி டெசர்ட் தீமில் பண்ணது. ஒரு ஜார் காமிச்சேன் இல்லையா, கிளிப் போட்டு, அதுவும் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மோல்டட்டில் மேக் பண்ணதெல்லாம் ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். நான் ஹார்ட் ஷேப் அண்ட் ஸ்டார் ஷேப் வச்சுருக்கேன். அந்த பஞ்சஸ்லாம் கட் பண்ணி இந்தமாதிரி குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதோ ஸ்டார் ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன் பஞ்சஸில் யூஸ் பண்ணி. இந்த பாக்ஸில் கொஞ்சம் ஸ்கொயர் ஸ்பாஞ்சஸும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதேமாதிரி ஸ்பாஞ்ச் டேபரும் இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் டேபர் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 5 பீசஸ் வரும் டிஃப்ரெண்ட் சைஸஸில். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மோல்டட்டில் செஞ்சு வச்ச நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது. இது வந்து மோல்டட்டில் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள்லாம் பண்ணி வச்சு கலர் பண்ணியிருக்கேன். பட்டன்ஸ் அந்தமாதிரி குட்டி குட்டி ஐட்டம்லாம் ஜிப்லாக் பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டோனட் இருக்குது, அப்புறம் ஹார்ட் அண்ட் ஷேப், அப்புறம் உடன் எஃபெக்ட் டெக்ஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த பாக்ஸில் எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. டேகு, இதோ ஹார்ட் அண்ட் ஷேப் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து சாக்லேட்டு, டோனட்டு, பன்னி, மஷ்ரூமு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா இருக்குது இதுக்குள்ளே. பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ மோல்டட்டில் செஞ்ச நிறைய ஐட்டம் இதில் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் தனியாக இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்த ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரேக். ஸோ இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா சோப் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ சோப் கார்விங்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண சோப்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதை ஒரு ஆர்கனைசர் பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குட்டி டைரி தான். ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத டு டூ லிஸ்ட்மாக எழுதுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி புக் தான், மோட்டிவேஷ்னல் புக் தான். இது என்னோடய சூப்பர் சீனியர் 2015 எனக்கு இதை கொடுத்தாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் டீமோட்டிவேட்டடாக இருக்கோ அப்பப்போ சும்மா இதுலேருந்து டக்குன்னு ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி கோட்ஸ் படிப்பேன். ஸோ படிச்சுட்டு மேலே டேட்டை வந்து மார்க் பண்ணி வைப்பேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கோட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் படிக்கிறப்போ பாசிட்டிவாக மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ ப்ளூ கலர் கேப்னாவே ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் அர்த்தம். எனக்கு தேவையான பர்டிகுலர் ஷேட்ஸ் வந்து ஃபேப்ரிக் கலர்ஸில் என்னென்ன வேணுமோ அது தனியாக லூஸில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிசர் கலெக்ஷன் தான். இதுவும் நான் ரொம்ப வருஷமாகவே வச்சுருக்கேன். இந்த சிசர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கட்டிங்ஸ் வந்து பண்ணோம் இல்லையா, அந்த சிசர் தான் இது.
ஸோ ஒரு கர்வு, வி ஷேப்பு, யூ ஷேப், இந்த மாதிரி மல்டிபிள் ஷேப்ஸ் வந்து வரும். இதில் வந்து நம்ம சிசர் வந்து பிளேட் வந்து மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வச்சுருக்கிறது ஃபேபர் கேஸ்டில் பிராண்டில் வரது தான். இது வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ கார்னர் அண்ட் எட்ஜஸை டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிங்க் கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூயிட் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பூரிங் மீடியம் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிளாஸ் கலர் வந்து எக்ஸஸாக இருக்கிறதுலாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கேம்லினோட மெட்டாலிக் பெயிண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3D அவுட்லைனர், நியான் லைனர், 3D லைனர்லாம் இருக்குது. இது வந்து ரங்கிலா டெம்பரா, அப்புறம் சிலிக்கான் ஆயில் ஃப்ளூயிட் ஆர்ட்டுக்கு கொடுத்தது தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணாத ஐட்டம் வரைக்கும் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஷெல்ஃபில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து ரோலிங் ட்ரே தான். ஸோ இந்த ரோலிங் ரேக் வந்து 5 ஷெல்ஃப் வரும். நான் 2 ஷெல்ஃபை வந்து டேபிளில் யூஸ் பண்ணுறேன், மீதி 3 வந்து நான் ரோலிங்காக வச்சுருக்கேன். ஸோ கிளாஸ் நடக்கிறப்ப இதை கொண்டு வந்து என் சேர் பக்கத்தில் போட்டுப்பேன். ஸோ கலரை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ட்ரே பாக்ஸ்னால் ஹெவியாக இருக்குது. இது வந்து நம்ம லோட் தூக்குற மாதிரி இல்லை, டேரெக்டாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுமாதிரி கலர் எங்கே இருக்குதுன்னு குயிக்காக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸே ஷேட் வைஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வார்ம் கலர்ஸ் அண்ட் மெட்டாலிக் கலர்ஸ் வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா கூல் கலர்ஸ் அண்ட் நியான் கலர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறப்ப கலர்ஸில் ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுருக்க மாதிரி இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது அக்சஸ் பண்ண. கீழே வந்து பார்த்திங்கன்னா நியான் கலர் கிட் இருக்குது. அதுக்கு கீழே ஃபெவிக்ரில் 6 கலர் கிட் இருக்குது. இது வந்து மெட்டாலிக் கிட். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கின ஷேட்ஸ்லாம், அப்புறம் மெட்டாலிக் பவுடர் அதெல்லாம் இருக்குது. அப்புறமா ஃபேப்ரிக் கலர் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் சன்ஃப்ளவர் கிட்டும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெட்டாலிக் ஷேட்ஸ் வந்து அந்த குட்டி பாக்ஸில் ப்ளூ ஷேட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து ஹெவியான கிளாஸ் பாட்டில்லாம் வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்போ வெயிட் வந்து நல்லா ஈவனாக பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ இது எல்லாமே தான் என்னோடய ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஆர்ட் கலெக்ஷன்ஸை ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேட்டிவாக ஷேர் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இவ்வளோ ஆர்ட் சப்ளைஸ் வாங்கணும்னு கிடையாது. ஸோ பேசிக்கான மெட்டீரியல்ஸ் வச்சு நல்ல ஆர்ட் பீஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஒன்ஸ் நான் ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஷாப்பில் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு தான் நான் ஸ்லோவாக மெட்டீரியல்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெட்டீரியல்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு அசட்னே தான் சொல்வேன். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் லைஃப் எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு நல்லாவே தரும். 7-8 இயர்ஸ் முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்ஸையும் உங்களுக்கு நான் காமிச்சேன். நான் இன்னமும் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ லாங் லைஃப் எல்லா ப்ராடக்ட்டுமே தரும். பட் நம்மளோட அதோட மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். ஏன்னா எந்த ப்ராடக்ட்டும் அவ்வளோ சீக்கிரமாக இதிலலாம் எக்ஸ்பயர் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்குமே கண்டிப்பாக நல்லாவே யூஸ் பண்ணலாம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருந்ததுன்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு நான் ப்ராடக்ட்டோட யூஸஸையும் அதோட ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.